இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டார்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அந்த ஆப்ஷன் என்னத்துக்காக வருது, நம்ம எப்படி நம்ம செய்து கொள்வது அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தயவுசெய்து. அது மட்டும் இல்லாமல் மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ண முடியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டர் அப்படின்ற உங்களுக்கு கிடைக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அதாவது செக்யூரிட்டி ஜிஆர் அக்கௌண்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம இது சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, என்னத்துக்காக இது வருது அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கலாம். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குற மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி போயிடும். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்ற நம்ம ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக இதை பார்த்து தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ம இந்த பிரச்சனை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத கிளியர் படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது உங்களோட ஃபேஸ்புக்கை நீங்கள் செக்யூரிட்டாக வச்சிருக்கீங்க அப்படின்றது தான் இது இந்த ப்ரோசஸ் எல்லாமே. ஸோ இதை நம்ம பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு கேட்டு ஸ்டார்டர் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணும்போது எல்லாமே ப்ரோசஸ் ஆகும். ப்ரோசஸ் ஆகி பார்த்தீங்கன்னா சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அதாவது உங்களோட ஃபேஸ்புக்கில் இருக்க என்னென்ன அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி என்னென்ன மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு ப்ரோசஸ் ஆகி எல்லாமே செக்யூரிட்டாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியர் பண்ணி காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களோட அதாவது உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம என்ன அடுத்த ஆப்ஷன் என்ன வருது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியர் படுத்துகிறேன். ஸோ இப்போ நம்ம கெட் ஸ்டார்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா அதாவது செக் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது செக்கிங் விழுந்து அதுக்கப்புறம் உங்களோட பிறந்த நாள் விழுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே விழுது. அது பாஸ்போர்ட்டு எல்லாமே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ப்ரோசஸ் ஆகுது. அதாவது செக் பண்ணுது இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றது செக் பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிள்ளை இருந்தால் உங்களுக்கு காமிச்சு தரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண சொல்லும். நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி உள்ள நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்து ஏதாவது உங்களது இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபேஸ்புக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. அதனால் நம்ம இதை செக்யூரிட்டாக இருக்கிறன்றதை நம்ம செக் பண்ணி செய்யலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் யூஆர் அக்கௌண்ட் டு செக்யூரிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்றது நம்ம அந்த கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுவோம். கண்டினியூ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் முதல் நீங்கள் யூஸ் பண்ண அதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபேஸ்புக் அதாவது பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ண சொல்லும். அடுத்தது நியூ பாஸ்வேர்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நியூ பாஸ்வேர்டை 2 தடவை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த மேலே இருக்க பாஸ்வேர்டு என்னோட முன்னாடி இருக்க பாஸ்வேர்டு நான் இதில் என்டர் பண்ணணும். அது செகண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஒரு புதிய பாஸ்வேர்டு கொடுத்து நான் இதில் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டுக்குமே கொடுத்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே முன்னாடி இருந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு புதிய பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். அதே அந்த பாஸ்வேர்டை நான் ரிட்டர்ன் எகன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு கேட்குது. நான் கண்டினியூ கொடுக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எனக்கு அதாவது ஃபேஸ்புக் மூலமாக இதை டெவலப் பண்ணி இருக்குது அப்படின்றது காணிக்குது. இது நம்மளுக்கு தேவைண்டா நம்ம இதுக்கு அதாவது டிக் மார்க் கொடுக்கலாம். தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இதுக்கு டிக் மார்க் கொடுக்க வேணாம். கொடுக்காம நீங்கள் அப்படி போங்க பேக்கில். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் செலக்ட் பண்ண சொல்லுது. அதாவது உங்களோட ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட் எந்தெந்த ஃப்ரெண்டோ அந்த ஃப்ரெண்டை நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிலீட் ஆல் அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னு சொன்னால் இதில் நாங்கள் ஏகப்பட்ட ஃப்ரெண்டை நான் ஆட் பண்ணிக்க போல இருக்குது. அதனால் எனக்கு இது டிலீட் என்ற ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. இதில் நீங்கள் டிக் மார்க் கொடுங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதில் டிக் மார்க் கொடுக்கலாம். ஏன்னா இதில் வீடியோ நான் என்டர் பண்ண இந்த வீடியோவை எனக்கு அவாய்ட் பண்ண சொல்லுது. இந்த வீடியோ நீங்கள் டிலீட் பண்ண தான் போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ டிலீட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அதனால தான் இது எனக்கு இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் நான் என்னென்ன டிலீட் பண்ணணும் அப்படின்றத எனக்கு காமிக்குது. ஸோ நான் எல்லாம் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணலாம். எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்ததுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த பிறகு கோ டு நியூஸ் அப்படின்னு காமிக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்புக்கு ஓப்பன் ஆகிடுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ரோசஸ் எல்லாமே எனக்கு இதில் கம்ப்ளைண்ட் இருந்ததுக்கு. ஸோ அந்த கம்ப்ளைண்ட்னால எனக்கு இது
அதாவது எனக்கு ஒர்க் பண்ண இல்லாமல் இருந்திருக்கு ஓகேங்களா, அதாவது என் யூஸ் ஆகாமல் கிடந்திருக்கு. ஸோ இதான் இதுக்குரிய பிரச்சனை. சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாமல் இருக்கும், சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே செய்யலாமல் இருக்கும். அப்படியான அதாவது நம்மளோட ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த அர்த்தம். ஸோ கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய ப்ரோசஸ்களை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எனக்கு ஆல்ரெடி நான் இது யூஸ் பண்ணிங்களேன், ஆல்ரெடி எனக்கு இந்த ஆப்ஷன்லாம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இது ஒரு உங்களுக்காக வீடியோ பண்ணணுன்றதுக்காக நான் அப்படி